அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருத்தணியில் ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள். போதை பழக்கம் அதிகரித்து விட்டது, இதன் மூலமாக நடைபெறக்கூடிய வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து விட்டன என்ற விமர்சனங்கள் பேசுபொருளாயிருக்கின்றன. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். போதையால் சீரழியும் தமிழ் இளைஞர்கள், சீரழிவுக்கு யாரெல்லாம் பொறுப்பு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இணைந்திருக்கிறார். மருத்துவர் திருமிகு சாந்தி பங்கேற்றிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் போதை பழக்கம் அதிகரித்து விட்டது, கணிசமான இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சிகள் தரப்புல முன்வைக்கப்படும். இதுதான் யதார்த்த நிலையா, இல்லை மிகைப்படுத்தப்படுதா? இது பூதாகரமான பிரச்சனை. இதை வந்து கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அக்னாலஜ் பண்ணணும். வியாதி என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து மருந்து கொடுக்க முடியும், ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அது மதுவாக இருக்கட்டும், மற்ற போதைப் பொருளாக இருக்கட்டும், பரவலாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறத இந்த அரசு வந்து அக்னாலஜ் பண்ணணும். அது செய்யாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து எப்படி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு இது கிடைக்குது, ஒரு உத்வேகம் கிடைக்குது, நிறைய சாதிக்கிறாங்க. புதுமை பெண் மூலமாக பெண்களுக்கு எப்படி வந்து கல்வி கிடைக்குதுன்னு அவங்க பெருமை பேசுகிற அதே நேரத்தில் அது நல்ல விஷயம். இதை வந்து அவங்க பெருமையாக சொல்லிக்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க வந்து உணர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், அதற்கான வேலைகளை செய்யணும். இப்போ ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பிஆர்ல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. இப்ப மாசு வந்து இங்க கஞ்சாவே இல்லை அப்படிங்கிறாரு. இது வந்து எல்லா இடங்களையும் இருக்குங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. பள்ளி ஆசிரியர்கள்ட்ட நான் பேசிட்டு வந்தேன். கஞ்சாவோட சாகுபடி, கஞ்சா வளர்ப்பு இல்ல, அது 0% ஆயிடுச்சு. இல்லாத பத்தி பேச வேண்டாம், இருக்கிறத பத்தி பேசலாம்ல. இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப போதை கலாச்சாரம் இருக்குன்னு அவர் ஒத்துக்க முடியாது. பட் வந்து அட்லீஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த போதை கலாச்சாரத்துக்கும் மதுக்குமே தொடர்பு இருக்குது. இப்போ இந்த மாணவர்கள் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா சிங்கிள் மதராக இருப்பாங்க, அந்த பையன் என்ன பண்ணுறாங்கிறது தெரியாத லெவலுக்கு இருப்பாங்க. அதுக்கு என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து குடிப்பக்கத்தில் இறந்துருப்பாரு. அங்கேயே நம்மளுக்கு ரிஃபார்ம்ஸ் வேணும்ல. இதை நான் வந்து திமுக பிரச்சனை அதிமுக பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டு பிரச்சனை. ஆனால் இந்த மதுவுக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்குது. இந்த பார் நடத்துறது யாரு, டாஸ்மாக் நேரம் காலம் இல்லாமல் திறந்து வச்சிருக்கிறது யாரு, விஷம் மாதிரி அந்த ஒரு லிக்கர் கிடைக்கிறது எங்கே, அங்கே வந்து வரைமுறை இல்லாமல் எந்த விதிமுறைகளும் இல்லாமல் விற்கிறது யாரு, 24 hours திறந்து வச்சிருக்கிறது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கொடுக்கறது, அதை வந்து ஒரு வருமானமாக பார்க்கறது. அதாவது அது வந்து துறை பேரே வந்து மது விலக்கு துறை. அது விளக்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா, கடைகளை குறைக்கிறதுக்கு முடிவு இது எடுத்துருக்காங்களா, நடவடிக்கை எடுத்துருக்காங்களா, இந்த மது பழக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இது வருடம் இதுக்கு வந்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை நடத்த முடியாது. அப்புறம் அரசியல்வாதிகளோட தொடர்பு, பார்ஸ் நடத்துறது யாரு, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து பார்க்கணும். என்ன கவலையாக இருக்குதுன்னா, இது வந்து ஒரு ஹேட் கிரைம்ங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். இப்போ நீங்கள் கேரளாவில் வந்து பங்களாதேஷியன்னு கேட்டு வந்து ஒரு தனி மனிதரை கொலை செஞ்சாங்க. இப்போ உத்தராகண்ட்ல வந்து திரிபுராவை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து ஒரு இனவெறியில கொலை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடுமையான விஷயம் நடக்கல. இது வந்து அவங்க வந்து அஸ்ராகருக்கு வந்து 2 விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு. ஒன்று, வட மாநில இளைஞர் அப்படின்றதுனால இந்த தாக்குதல் நடைபெறல. இன்னொன்று, தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அப்படின்றத போலீஸ் எப்போதும் சொல்ல வேண்டியது அவர் சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், அது வட மாநில இளைஞரா இருந்ததுனால தாக்குதல் நடத்தல அப்படி சொல்ல முடியும்? அவங்க இந்த மொழி பேசாததே சில சமயத்துல பிரச்சனையா வரலாம் இல்லையா? இப்ப இசையமைப்பாளர் சந்தோஷ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ஏரியாவில் அங்க வேலை செய்கிற கட்டிட தொழிலாளர்கள் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க மேல ஒரு இனவெறி தாக்குதல் நடக்குது, நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. சந்தோஷ் நாராயண் சொல்றாரு. இப்போ அஸ்ராகாருக்கு வந்து அது அவருடைய ஒரு எண்ணமே தவிர, அவருடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தவிர அது நீங்க உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களை தாக்குதல் நடத்துறதுக்கான ஆதரவு வந்து நிச்சயமா கிடையாது. மக்கள்கிட்ட அந்த எண்ணம் கிடையாது. அரசு, அது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே அதை வந்து எதிர்ப்பாங்க. அதை வந்து அதற்கான தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை செய்வாங்க. ஆனால் ஒரு தனி மனிதர்கள் ஒரு குரூப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து செய்யக்கூடும். கோயம்புத்தூர்ல கூட இது மாதிரி இன்சிடென்ட் வந்திருக்கு. ஏதோ ஒரு பேக்கரியில தகராறுன்ட்டு அதை பரவாம தடுக்கணும்.
விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்புறம் வந்து இங்க வந்து நீங்க வேற வட மாநிலத்திலிருந்து தொழிலாளர்கள் வராங்களா, அவங்க மேல வெறுப்பு வராத மாதிரி சில நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்ப நீங்க வந்து இன்னர் லைன் பர்மிட் மாதிரி இங்க கொடுக்கணும், அல்லது வந்து அவங்க நம்ம இங்க வந்து டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்துரும் இந்த எஸ்ஐஆர் மூலமா, அப்படிலாம் சில அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்ப சீமானே இந்த நிகழ்ச்சியை, இந்த சம்பவத்தை கண்டிக்கும் போது அதுல வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று சொல்றாரு. இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களை வந்து அவங்க மேல ஏதாவது வன்முறை நடத்துறது எவ்வளோ கண்டிக்கத்தக்கது. எங்க நடத்துறாங்க? எவ்வளோ நடந்திருக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட்? எங்க நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்க. அதை வந்து அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது என்னன்னா, இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது. இங்க வந்திருக்க தொழிலாளர்கள் அதே மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறாங்க. குற்றங்களில் யார் வேணா ஈடுபடலாம். ஸோ அதனால அவங்கள பின் பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஏதோ ஒரு தனி நபர் செய்யறத அடையாளமே படுத்தக்கூடாதுன்ற மீடியா கூட வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அட்டகாசம் அப்படிலாம் போடக்கூடாது. நம்ம மக்கள் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அதை தடுக்க வேண்டியது வந்து பொறுப்போட பேச வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை. மனித வளம் தானே ஒரு மாநிலத்துடைய மிகப்பெரிய சொத்து. மாநில அரசு மனித வளத்தை தானே பெரும் சொத்தாக பார்ப்பாங்க. அப்படி ஒரு இளைய மனித வளம் வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகுது, அவங்க கிட்ட இந்த பழக்கம் அதிகரிக்குது, அதன் மூலமாக இவர்கள் வன்முறை செயல்களில் ஈடுபடுறாங்கிறத அவங்க விரும்புவாங்களா, ஊக்குவிப்பாங்களா? அது தெரிஞ்சே நடக்குது. இது நாட் ஈஸிங்க. இது நான் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 100% கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் சொல்லவே முடியாது. நம்மளுக்கு வந்து பல ஸ்டேட்ஸோட பார்டர்ஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு 5 கிராம் வச்சிருந்தாலே தூக்கு தண்டனைன்னு சொல்ற அரபு நாடுகள்லயே வந்து இந்த கடத்தல் நடக்குது, சைனால நடக்குது. அதனால நீங்க வந்து இதை வெறும் சட்டங்கள் மூலமாகவும் ரொம்ப கடுமையான சட்டங்கள் மூலமாவே தடுத்துட முடியும்னு நான் சொல்லல. மா சுப்பிரமணியன் சொல்றது வந்து நாங்க வந்து பான்பராக்க தடை பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில், ஆனால் கர்நாடகாவில் இருக்கு, அங்கிருந்து உள்ள வர்றதை கண்காணிக்கிறது சிரமமா இருக்கு, தடுக்கிறது சிரமமா இருக்கு. டாஸ்மாக் வந்து டயத்துக்கு மூட வைக்கிறது வந்து கர்நாடகாவோட பொறுப்பா? நான் 10 வருஷமா என் பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் எவ்வளவு நாள் திறந்ததுன்னு பார்த்தேன். 2 கட்சி ஆட்சியிலையும். அதெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை யாருது? அதை நடத்துறது யாரு? அதுல எக்ஸ்ட்ரா பணம் வச்சு வைக்கிறது யாரு? ஏழை மனிதர்களுடைய அந்த கடைக்கு வர ஏழைகள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறது யாரு? இப்போ கடையை மூணத்துக்கு அப்புறமா விற்கிறது யாரு? எக்ஸ்ட்ரா பணம் போட்டு விற்கிறது யாரு? அதுக்கெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பே கிடையாது. பொறுப்பு ஏற்காம எப்படி செய்ய முடியும்? குட்காவே சொல்லுங்க, அது தடைக்கு அப்புறம் இங்க கிடைக்காம இருக்குதா? அப்புறம் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10 பருவத்துல பள்ளிகள்ல வந்து விளையாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இப்போ வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய லெவல்ல இந்த கேஷ் இன்சென்டிவ் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துறாங்க. ஆனா நீங்க அரசு பள்ளிகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடக்க பள்ளிகளில் வந்து அரசு பள்ளிகளில் உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்காக தனியாக ஒரு ஆசிரியரே கிடையாது, உடற்கல்வி ஆசிரியரே கிடையாது 5வது வரைக்கும். மிடில் ஸ்கூலில் வந்து 40 உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு 5000க்கு மேலே பள்ளிகள் இருக்குது. ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் ஹை ஸ்கூல்லையுமே தேவையான உடற்கல்வி ஆசிரியர்கள் கிடையாது. நீங்க வந்து அறிவுரையை சொல்லி இதை மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். நிறைய கிரவுண்ட் இருக்கு, எக்யூப்மெண்ட் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறதுக்கு ஃபண்ட் இல்லை, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஃபண்ட் இல்லை, சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்கள் கிடையாது. ஏழை மாணவர்களுக்கு நீங்க விளையாட்டு மூலமா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க விளையாட முடியும். சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்களே கிடையாது. நான் இன்னைக்கு வந்து அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கத்தில் சேர்ந்தவங்கள்ட்ட பேசினேன். பயங்கர கொடுமை. ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் போடுறது இல்லை. இருக்கிற ஆசிரியர்களை நிறைவி போடுறாங்க. இந்த பழக்கத்திற்கு அடிமையாகாம உடற்கல்வி. ஆமா, நீங்க பூமர் மாதிரி அவங்க போய் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, இந்த சின்ன 7வது 8வது பையன்ட்டெல்லாம் கூட இந்த பழக்கம் இருக்குது. போலீஸ்கிட்ட நாங்க சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அடிக்க முடியாது, சப்ளை செயினை நிறுத்தி ஆகணும். இது ஓவராலா ஒரு பூதாகரமான பிரச்சனைங்கிறத ரியலைஸ் பண்ணணும். மதுவுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து சிம்பத்தட்டிக்கா அணுகணும். அதை நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இரும்பு கரம்னு சொல்றாங்க. எது இரும்பு கரம் எனக்கு புரியல. இப்ப இதன் மூலமா கானா பாடுறவங்களாம் இப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துறாங்க, அரசியல நுழைக்கிறாங்க. அது வந்து சாதிய புதுமைப்படுத்தப்படுது. சாதியை வந்து பொதுமைப்படுத்தி ஜெனரலைஸ் பண்ணி இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சென்னையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இதற்கு பொறுப்பாக பிராண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம கண்ணகி நகர்ல இருந்து கார்த்திகா வந்த போது கொண்டாடும் போது அதே கண்ணகி நகர்ல, எழில் நகர்ல, பெரும்பாக்கத்துல இந்த போதைப் பொருள் பிரச்சனை இருக்கும்போது அதையே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க மாட்டேங்கிறோம். பள்ளியிலேருந்து டிராப் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அவங்க அடுத்த சுற்றுல இந்த தீர்வெல்லாம் நம்ம பேசிடுவோம். பிரகாஷ், மது, கஞ்சா, அப்புறம் விதவிதமான போதைப் பொருட்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், இப்ப பள்ளி மாணவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சிறுவர்கள், இப்படி நீக்கமர நிறைஞ்சிருச்சா இந்த போதை பழக்கம்? எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சா சமூகத்துல? சார், போதைன்றது எல்லா காலத்திலயும் இருக்கு சார். நான் முதல்ல கஞ்சாவை நான் ஓப்பனாக சொல்கிறேன்.
கஞ்சாவை பார்த்தப்போ எனக்கு வயசு 17, இப்போ எனக்கு வயசு 58, ரைட்டுங்களா? எல்லா காலத்துலேயும் எல்லா பீரியட்லேயும் ப்ரௌன் சுகரை பார்த்துருக்கோம், கஞ்சாவை பார்த்துருக்கோம். இது வந்து 17-18 வயசில் நாங்கள் சென்னையில் பிறந்தவனுங்க பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் இல்லை, இப்போ 5 வயசு 6 வயசு 7 வயசுலாம் சொல்கிறார்ல ரகு. இது 5 வயசு 6 வயசு சொல்கிறாரு அவர். அது எனக்கு தெரியல. 5 வயசுல கஞ்சா அடிக்கிறானா ரகு பார்த்தாரா? 6வது 7வது படிக்கிற பசங்கள்ட்டையும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். 5 வயசுங்கிறது ரொம்ப ரைட்டா? நான் பார்க்கறது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயசில் பார்க்குறேன். கஞ்சாவை பார்க்குறேன், ப்ரௌன் சுகரை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், ரைட்டுங்களா? இது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன, இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் சிந்தாதிரிப்பேட்டையில் குட்கா விற்கிது. போன ஆட்சியில் வந்து குட்கா விற்றதுக்கு ஒரு மந்திரி மேலேயே கேஸ் போட்டு, டிஜிபி மேலே கேஸ் போட்டு, கமிஷனர் மேலே கேஸ் போட்டு எல்லாமே நடந்து சிபிஐயில் இருக்காது. குட்கா எல்லா பீரியட்லேயும் வருது. என்னென்னா குட்காவை வந்து எப்படி சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆராய்ச்சி பண்ணேன். எப்படி எக்மோர் சிந்தாதிரிப்பேட்டையிலாம் பார்த்தீங்கன்னா 5 பொருள் 5 பாக்கெட்டாக தான் விற்கிறான். விற்கிறான் கரெக்டாக மாமூல் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, ரைட்டுங்களா? எல்லாம் தனிநபராக கடைகள் நல்ல மாமூல். எங்கள் எக்மோர் ரீஜன்லாம் வந்து உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் நிறைய வந்து இறங்குற இடம். அங்கே வந்து குட்கான்றது ரொம்ப மேண்டேட்ரி மாதிரி அவனுங்களுக்கு. அது வந்து விற்கிது. நீங்கள் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே கஞ்சாவாகட்டும், குட்காவாகட்டும், சார் சொல்கிற மாதிரி அன்டைமில் விற்கிறது, சரக்கு விற்கிறது ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸோட கரப்ஷனோட சம்மந்தப்பட்டது. போலீஸுக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எங்கேயுமே கஞ்சா விற்க முடியாது, எங்கேயுமே குட்கா விற்க முடியாது. போலீஸோட கன்னிவன்ஸ் இல்லாமல் எங்கேயுமே கஞ்சா விற்க முடியாது. இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? வித்தா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை போலீஸோட உதவியோட அதை விற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? போலீஸோட உதவியோட வித்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால அது ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க. இல்ல போலீஸ் துணையோட விற்பாங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, போலீஸ் கண்டுபிடிக்கிற போலீஸ் முதல்ல வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு கேஸ் போடுவாங்க. ரெண்டாவது அவன் விற்கும்போது எப்போ ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு மாமூல் கொடுத்துரு அப்படின்ற அடிப்படையில் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். இந்த நீங்கள் கள்ளசாராயமான இல்லை பொதுமைப்படுத்தலாமா? இப்போ ரகு சொன்னார்ல, சென்னையின் ஒரு பகுதி கானா பாடுறவங்க எல்லாரும் இப்படின்னு பொதுமைப்படுத்துற மாதிரி ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த மாதிரி போதை விற்பனைக்கு துணை போகுதுன்னு பொதுமைப்படுத்திட முடியும். அதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ரா கார்க், இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட அஸ்ரா கார்க் எக்ஸெப்ஷன். அவர் மதுரையில் வந்து கஞ்சாவை பிடிச்சதோடு இல்லாமல் கஞ்சா வித்தவனுங்க சொத்துக்களை எல்லாம் அட்டாச் பண்ணார், சீஸ் பண்ணி அதை வந்து ஹைகோர்ட் வந்து பாராட்டிச்சு. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகளில் மெத்தனால் எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்றத வந்து ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஒரு இடத்துல மெத்தனால் ஃப்ளோட் ஆகி சாவாகுது, அதுக்கடுத்தது கள்ளக்குறிச்சியில் சாவாகுது, ரைட்டுங்களா? ஸோ த கண்டினியூவேஷன் இஸ் தேர். அப்போது மெத்தனால் எங்கேருந்துன்னு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க எஸ்ஐடி போட்டு. ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் விற்காமல் அது செயலிழந்த பெட்ரோல் பங்க்கு அதுக்குள்ளே டேங்கர் வச்சு மெத்தனால் சப்ளை ஆகுது, சரிங்களா? இதில் வந்து முக்கியமான காரணம் வந்து போலீஸோட கரப்ஷன் தான். போலீஸுக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு 30 வருஷம் க்ரைம் ரிப்போர்ட்டர். போலீஸுக்கு தெரியாமல் இந்த மாதிரி அஃபென்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் விஜிலாக இருக்கிறாங்கன்னா எவனாலையும் இது பண்ண முடியாது. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் பல கிலோகள், இப்போது இவரே சொல்கிறாரு, அஸ்ராவே சொல்கிறாரு, திருவள்ளூரில் நாங்கள் 1000 கிலோ கஞ்சா பிடிச்சோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாரு, இந்த திருத்தணி இன்சிடென்ட் சம்மந்தமாக 1000 கிலோ கஞ்சா பிடிச்சோம், மெத்தப்பட்டமைன் பிடிச்சோம், நாங்கள் சேஸ் பண்ணி ஆந்திராவுக்கு போனோம், டெல்லிக்கு போனோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சேஸ் பண்ணி தே ஆர் ட்ரைங். இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் வந்து சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போதை மருந்து பழக்கம் வந்து அதிகரிக்கிறது, அதன் மூலமாக வன்முறை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு சமூக பிரச்சனை.
அது அப்படியே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதற்கு காவல்துறை பொறுப்புன்னு போய் அங்க மட்டும் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணா போதுமா? அக்கௌண்டபிலிட்டி அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டு டெட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, டாக்டர் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் என்டையர் மருத்துவ இன்ஸ்டிடியூஷனை சொல்ல முடியாது. யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போலீஸ் தான், போலீஸோட இதுதான் வந்து இதுக்கான காரணம். இது வந்து ஒரு மாமூல் வாழ்க்கைன்றது வந்து அந்த காலத்தில் சாராயம் விற்கிறத கதையிலேருந்து கல்வராயன் மலையில் வந்து சாராயம் காய்ச்சுறாங்கன்னா அவங்க வந்து விதவுட் த கன்வீனியன்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து காய்ச்சவே முடியாது. அங்கே வந்து குடிசை தொழில் சாராயம் காய்ச்சது. பாலிசி மேக்கிங்கா என்ன பண்ணீங்கன்னு ரகு கேட்டார்ல. பாலிசி மேக்கிங்கா மது விற்பனையை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? போதை மருந்து விற்பனையாகாம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இளைஞர்கள்ட்ட விளையாட்டு திறனை ஊக்குவிக்க என்ன நடவடிக்கைன்னு பாலிசியா அட்மினிஸ்ட்ரேட்டிவா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிறைய லேப்சஸ் இருக்குன்னு அவர் சொன்னார். சார் லேப்சஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது சார். நீங்கள் வந்து நான் கூட கமிஷனராக வந்தவங்க கிட்டலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது போதை மறுவாழ்வு மையம் வந்து வட சென்னை பகுதிகளில் அதிகமாக ஏற்படுத்தணும். அந்த புருவம்னு ஒரு டேப்லெட் சார், புருவம்னு ஒரு டேப்லெட், அந்த டேப்லெட்டை போட்டு தான் போய் வெட்டுறான். லா அண்ட் ஆர்டர் இன்சிடென்ட் எல்லாம் அவன் பண்ணுறான்றது காரணம் புருவம் 10 புருவம் 16 ஒரு டேப்லெட்டு மெடிக்கல் கடையில் விற்கிது, மெடிக்கல் ரெப்பு மூலமாக ஃப்ளோட் ஆகுது. புருவம்னு ஒரு டேப்லெட் ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. அந்த டேப்லெட்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஒருத்தரை கொலை பண்ணோன்னு முடிவு பண்ணிங்கன்னா கொலை பண்ணோன்ற அந்த எய்ம் மட்டும்தான் இருக்கும். அதில் போய் வெட்டுறானுங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் திருத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மென்டல் ஹெல்த் அசைலம். சென்னையில் மென்டல் ஹெல்த் அசைலம் இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் சார், கீழ்ப்பாக்கம். ஆனால் சென்னையோட பாப்புலேஷன் 1 கோடி. அவங்க வச்சிருக்கிற மென்டல் ஹெல்த் அசைலம் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் போதை மறுவாழ்வு மையம் சொல்லிட்டு நிறைய பேர் சென்டர்ஸ் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வரணும் உங்களுக்கு. அதில் நிறைய லேப்சஸ் இருக்குது. பட் இந்த ஃப்ளோட்டு குட்காவாகட்டும், கெஞ்சாவாகட்டும், கள்ளசாராயமாகட்டும், இந்த ஃப்ளோட் எல்லாருமே வந்து பொறுப்பு காவல்துறை. ராஜாராம் சார், காவல்துறை நினைச்சா கஞ்சா வளர்க்காம தடுக்க முடியும், போதை மருந்து விற்பனையை தடுக்க முடியும், பயன்படுத்துவோரை கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலமா நடக்கக்கூடிய வன்முறையை கட்டுப்படுத்த முடியும். எல்லா பொறுப்பும் காவல்துறைக்கு தான். காவல்துறைக்கு நிச்சயமா அந்த பொறுப்பு இருக்கு. அதே சமயத்தில் காவல்துறையில யார் தவறு செய்யறாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து நான் சொல்றது வந்து இன்னொரு விஷயமா சொல்றேன். என்னன்னா, இந்த கஞ்சா விற்கிறவனையோ சாராயம் விற்கிறவனையோ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு துணை போகக்கூடிய காவல்துறை இல்லை, அது தெரிந்தும் கண்டுக்காம இருக்கக்கூடிய காவல்துறை, அவங்களோட பொறுப்பு அதை கண்டிக்க வேண்டியது, தடுக்க வேண்டியது. அவங்களையும் அக்யூஸ்ட் ஆக்கி நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில், பாம்பேயை ஒட்டி நிறைய நடந்தது. அந்த சமயத்தில் அந்த மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தது. அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம், மதுவிலக்கு அந்த அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு, அதாவது எந்த காவல் நிலைய ஏரியாவில் காவல்துறை உதவியோடோ காவல்துறை வந்து கண்காணிக்காத சூழ்நிலையில் நடக்குதோ அதில் சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்கிறப்போ அந்த காவல்துறையினரும் அக்யூஸ் ஆக்கி அவங்களே ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் கள்ளச்சாராய சாவுகளே நடக்கல அந்த மாநிலத்தில். அத மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில ஒரு 10% கெட்டவங்க இருக்காங்க. அந்த 10% கெட்டவங்க இருக்கிறது அவங்க பண்ணக்கூடிய தப்புனால எல்லாம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அந்த பேர் ஏற்படுது. ரெண்டாவது, காவல்துறை சார் சொன்னாங்க, காவல்துறை நிச்சயமா இருக்கு, நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காவல்துறை மட்டுமே இதுக்கு காரணம் அல்ல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க உறுதுணை இல்லாம பண்ணவே முடியாது. நிச்சயமா அவங்க வந்து ஓகே பண்ணாதான் அதை தவறு செய்யணும், தவறு செய்வான். காவல்துறையை கண்டுக்காம இருக்கு. அடுத்த மூணாவது வந்து காவல்துறைக்கு ஏன் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா நீங்க அரசியல்வாதிகளும் இதுல கூட்டு நிச்சயமா, அதாவது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமா நீங்க விசாரிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். அரசியல்வாதிகள் வந்து இதுல பின்புலம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு உறுதுணையா, அதாவது இந்த தவறு செய்யக்கூடியவங்க விற்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பின்புலமா ரவுடிகளும் இருப்பாங்க. ஆக காவல்துறை மட்டும்தான் இல்ல, காவல்துறை மட்டும்தான் காவல்துறையை அடக்கி வைக்கிறது யாருன்னா இவங்க யாரு செய்ய போறாங்களோ செய்யறாங்களோ அவங்கள செய்ய விடுறதுக்கு அளவு பண்றது யார்?
காவல்துறை மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. ஒரே ஒரு இல்ல சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ரிமைண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி நீங்க ரிமைண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்குதா பாருங்க. போதைப் பொருளை எதிர்த்து கஞ்சாவையும் இந்த பிரவுன் சுகர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தபெட்டமைனை எதிர்த்து உயிர் தியாகம் செஞ்ச இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கடலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் இருக்காங்க. அது அரசியல்வாதிகள்னா எல்லா எல்லாரையும் சொல்லல சார். அவரும் எல்லாரும் காவல்துறையை பொதுமைப்படுத்த முடியாதுன்னு சொல்றோமோ அது மாதிரி அரசியல்வாதிகள் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது இந்த மாதிரி பண்ணணும். ரெண்டாவது வந்து தவறு செய்யறவங்க அது அவங்க கூட இவங்களையும் சேர்த்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற இந்த நெக்ஸஸ் ஒரு 3 ஏசி 30 அதர் ரேங்க்ஸ் மாத்துறாங்க. அரசியல்வாதிகள், காவல்துறை, ரவுடிகள் இந்த 3 பேருக்கு லிங்க் இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா அவங்களை அக்யூஸ்ட் ஆக்குங்க. இல்ல எனக்கு அதுல ஒண்ணுன்னா இப்ப நீங்க காவல்துறை இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கிட்டா அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் சேர்ந்தா மட்டும் இதை வித்துற முடியாது தானே? முடியாது. 3 பேரும் ஏன் அப்புறம் காவல்துறை அந்த வேலையில போய் அந்த காவல்துறை தவறு செய்யறப்போ அவங்க நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மத்தவங்க யாருமே அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வராது. நீங்க வேணா அந்த மாதிரி செய்வேன்னு சொல்லி காவல்துறை நினைச்சா தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், விற்பனை செய்யக்கூடிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். நிச்சயமா இவங்களும் அந்த நெக்ஸஸ்குள்ள போறதுனால தானே. அதான் சொல்றேன், 3 பேர் கூட்டணி, இந்த 3 பேர் கூட்டணினால தான் நடக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டாவது, நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாலே போதும், நிச்சயமா அந்த கூட்டணி கலைஞ்சு போயிடும். இதுக்கு அப்புறம் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அவங்க பேர்ல நடவடிக்கை நீங்க ஒரு வாட்டி எடுத்து பாத்தீங்கன்னா அதோட ஒழிஞ்சிரும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த திருத்தணி இஷ்யூவை பத்தி நான் நினைக்கிறது என்னன்னா, ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 18 வயதிற்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே சிறுவர்கள் அப்படிங்கிறது அந்த ஆக்ட். அதோட நல்ல நோக்கம் என்னன்னா, சிறுவர்கள் தெரியாம தவறு செஞ்சுட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்துல பரிணாம வளர்ச்சினாலையும் இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தினாலையும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 1 வயசு சின்ன குழந்தைக்கு கூட செல்போனை, டச் போனை தள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி மன வளர்ச்சியும் இருக்குது, உடல் வளர்ச்சியும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த வயசை வந்து 18ங்கிறத 14ஆ குறைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ்ல வந்து மத்திய அரசு வந்து என்ன ஃபைல் பண்ணாங்கன்னா, அதை வந்து 14ஆ குறைக்க நாங்க விரும்பல அப்படின்னு ஃபைல் பண்ணதுனால அந்த கேஸ் தள்ளப்பட்டது. இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப நேற்று நடந்த சம்பவத்துல அவங்க நடந்துகிட்ட முறை ஒரு கூலிப்படையை போரி ஒரு கொலைவெறி தாக்குதல். இதுல இந்த கூலிப்படை எதுக்கு சொல்றேன்னா, கூலிப்படையில வெட்டுப்பட்டவனுக்கும் வெட்டினவனுக்கும் எந்த பகையும் கிடையாது. 2 பேரும் முன்ன பின்னே தெரியாது, 2 பேருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க வந்து ஆனா கொலைவெறி தாக்குதல் நடத்துவாங்க. இந்த சின்ன பையங்க கொலைவெறி தாக்குதலோட நடத்துறாங்க. இதுல வந்து முதல்ல ஏதோ கஞ்சாவோ ஏதோ ஒரு போதைப் பொருள் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து மதுவையும் இருந்திருக்காங்க. ரீல்ஸ் மோகமும் இருக்கு இதுக்குள்ள. இதுல வந்து ரீல்ஸ் எடுக்க அந்த மோகம் ஒண்ணு, போதை மேல ஒரு மோகம், போதை ஒண்ணு, ரீல்ஸ். அந்த ரீல்ஸ் எடுத்து இத மாதிரி வெளியிட்டு நம்ம பெரிய ஆளு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நாக்க துருத்திட்டு கத்தி எடுத்துட்டு ஆட்டம் போடுறாங்க. அப்புறம் இவங்க பக்கத்துல இருந்து வெட்டுற மாதிரி ஒரு பயமுறுத்துறாங்க. அப்ப கூட அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் இவனுக்கு யாரும் ஆள் இல்ல, பின்னணி இல்ல அப்படின்னு தனியா தள்ளி கொண்டு போய் அப்புறம் வெட்டுறாங்க. அந்த வெட்டக்கூடிய வெட்ட பார்த்த உடனே 35 ஆண்டுகள் காவல்துறையில் பணிபுரிஞ்ச எனக்கு, நான் சட்டம் ஒழுங்குல தான் கம்ப்ளீட்டா வேலை பார்த்தேன், டே 1 இருந்து நான் ரிட்டையர்ட் ஆனது வரைக்கும். எத்தனையோ வெட்டு குத்து ஃபுல்லா என்னோட சர்வீஸ் முழுக்குமே நார்த் மெட்ராஸ் தான். ஆனா என்னாலே அந்த ரீல்ஸ் ஃபுல்லா பார்க்க முடியல. பாதி பாக்கையில பதப்பதைக்குது. அப்படின்னா பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்காக இதை வந்து நிச்சயமா தடை பண்ணணும். இதுக்கு வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். சார் சொன்ன மாதிரி அத மாதிரி இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒண்ணு, இது விற்காம இருக்கிறதுக்கு அளவுக்கு காவல்துறை அதை சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது ஒண்ணு. இது அது மாதிரி சட்டத்துல உள்ள வழிமுறைகள் அதை சரி பண்றது ஒண்ணு. அப்படி வந்தாதான் வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள், சிறுவர்கள் நல்ல இந்தியர்களா வருவாங்க. ஏன்னா இந்தியா தான் உலகத்திலே ஜனத்தை அதிக உள்ள நாடு, அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு. இந்தியா நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து இந்த சட்ட பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. திருமிகு சாந்தி, போதை பழக்கங்கிறது சமூக ரீதியாக எவ்வளவு தீவிரமான பிரச்சனையாக மிக தீவிரமான பிரச்சனையாக இருக்கிறது. இது சர்வதேச பிரச்சனையாக, தேசிய பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே பஞ்சாப் போன்ற மாநிலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கும் பல மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனை அதிகரித்து வருகிறது. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல வந்து இப்ப மது பழக்கம் அதிகமாயிடுச்சு.
இன்னொன்று வந்து என்ன, அந்த நார்மலைஸ் ஆகுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கிற குழந்தை கூட அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பிடிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் நார்மல் ஆயிடுச்சு, தண்ணி போடுறது நார்மல் ஆயிடுச்சு, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் வந்துட்டு அது பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆகி, அப்புறம் திரையில் வந்துட்டு ஹீரோஸே வந்து அது வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோஸே குடும்பமாக உட்காந்து குடிக்கிற மாதிரி. அப்போ வந்து மிகப்பெரிய வந்து அந்த கலாச்சார மாற்றம் வந்து ஏற்பட்டு இருக்குது. அது சினிமாவும் அந்த சமூக ஊடகங்களும் அது பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா +2 முடித்தோடனே கேர்ள்ஸ் பாய்ஸ் உட்காந்து அது ஒரு பெரிய இது மாதிரி எக்ஸாம் முடித்தோடனே உடனே தண்ணி போடுறாங்க. அதை வந்து பெருமையாக ரீல்ஸ் போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. அதாவது ரகசியமாக பண்ணணும்னு கூட நினைக்கல, அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய சமுதாய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் பொருளாதார வகை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ கொரோனாக்கு பின்னாடி இது ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது. நிறைய வந்து வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் சமூக பொருளாதார பிரச்சனை, விலைவாசி உயர் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இதில் இருக்கிறது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மது அது கடையில் போய் வாங்குறோம், அது எப்படி வாங்குறோம் அப்படிங்கிற பொறுத்து. அது இல்லாமல் மற்ற போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதில் காவல்துறைக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. ஐயா சொன்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அது அடுத்தபடியாக நார்மல், அது வந்து நேச்சுரலாக விளையிறது கஞ்சா மாதிரி ஒரு விஷயம், செமி சிந்தட்டிக் பவுடர் ஃபார்ம் ஈஸியாக கிடைக்குது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னொன்று டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆன்லைனில் நம்ம நிறைய பண்ணுறோம். இப்போ எங்கள் வீட்லேருந்து சாப்பாடு உங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம், என்ன வேணால் கொடுத்து அனுப்பலாம். அப்போ வந்து என்ன வேணால் உற்பத்தி பண்ணலாம். அது செமி சிந்தட்டிக்காக மாத்திரையோ போதை மருந்துகளோ இல்லை தூக்கம் வரவழைக்கிறது, வலி நிவாரணிகள், இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. அடிக்ஷனுக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ல எல்லாமே வருது. இது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. எல்லாமே ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சிலதுக்கு வந்து காவல்துறைக்கே தெரியாமலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாகவே வீட்டுக்கு போய் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப் பேஸ்ட் அந்த இதுலேருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு போகுது. இது எல்லாம் அப்புறம் பள்ளிகளுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. எல்லாம் நிச்சயமாக காவல்துறைக்கும் அங்கே இருக்கிற ஏரியா இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ காவல்துறை வந்து விட்டு விடுறாங்கன்னா, யாரோ ஒரு அரசியல்வாதி ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம கட்சிக்காரங்க தெரியாம பண்ணிட்டாங்க, இல்லை விட்டுருங்க, அது மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ இதில் வந்து சமுதாயத்தோட பொறுப்பும் இருக்கிறது. இதை நான் வந்து 2 விதமாக பிரித்து பேசினேன். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் வந்து இது வந்து வட மாநிலத்தவர் அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீ முறைச்சு பார்த்துருக்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க. அந்த வெப்பன் பெருசாக இருக்குது, அன்யூஷுவலாக இருக்குது, அதை பார்க்குறாங்க. யாராக இருந்தாலும் நம்மளா இருந்தால் கூட என்னன்னு சொல்லி ஒரு பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன முறைச்சு பார்த்துருக்கேன். அப்போ வந்து லூஸ் வேர்ட்ஸ்லாம் நம்ம விடக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு சென்சேஷனல் இஷ்யூவில், ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் வந்து இது வந்து வட மாநிலத்தவரை நோக்கி ஏற்படுத்த தாக்கம் சொல்லக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நிச்சயமாக அவங்க வந்து ஒரு மதுவுடைய தாக்கத்திலையும் போதை மருந்த தாக்கத்தோட இருந்திருக்காங்கிறது ரொம்ப உண்மை. அப்ப அதனால ஏற்பட இப்ப போதை பிரச்சனை தான் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். ரகு கேட்ட கேள்வி என்ன, அதான் முக்கியம். அவர் சொன்னதுல பிரச்சனையை முழுமையா சரி செய்யறதுக்கு காலதாமதமாகும், இல்ல சில சமயங்கள்ல இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியாமல் கூட போயிடும். பிரச்சனை இருக்குன்னு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஏத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம தான் பாக்குறோம் இல்லைங்களா, இது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு அம்மா அப்பாவோ இல்ல சினிமால பாக்குறதோ கேஷுவலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்கூல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் உட்காந்து தண்ணி போடுறாங்க, இது ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது, அதுக்கு ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது ஒரு தவறாவே நினைக்கல, அது ஒரு விஷயமாவே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்ப இந்த பர்டிகுலர் கேஸ் இதுல இருந்து நம்ம வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்ப சார் சொன்ன மாதிரி ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இப்ப நம்மளே 4 பேருமே 18 வயசுக்கு கீழே அதுல ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பி இவங்க திருப்பி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, மிக குறைவான இது. சோ எதனால தான் இது பண்றாங்க. நிர்பயா பிரச்சனைக்கு அப்புறம் 16 இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த மாதிரி மிக மோசமான குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவர்களுடைய வயசை வந்து ஐக்யூ பார்க்கறது, அவங்களோட பிசிக்கல் ஏஜ், அவங்களோட போன் ஏஜ், பல்லு ஏஜ்னு பார்க்கறதோட அவங்களோட மென்டல் ஏஜ் பார்க்கணும். இப்போ லேட்டஸ்டா மென்டல் ஏஜ் வெறும் ஐக்யூ மட்டும் பார்க்காம அவங்களுடைய அடாப்டிவ் ஏஜ், ஒரு சோஷியல் பிரச்சனையில, ஒரு சமுதாய பிரச்சனை, லைஃப் ஸ்கில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. ஏன்னா ஐயா சொல்றாங்க, எல்லாருமே சொல்றோம், அவங்களுக்கு இப்போதைக்கு குழந்தைங்களுடைய வளர்ச்சி வந்து அவங்க வயதை விட அதிகமாக அவங்க இது பண்றாங்க. ஸோ அந்த ஒரு நிர்பயா ஆக்டுக்கு அப்புறம் வந்த மாற்றங்கள் அது ஆக்ட்லேயே பண்ணியிருக்காங்க. இப்போ 16 இருந்து 18 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய குற்றங்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய மென்டல் ஏஜ், அடாப்டிவ் ஏஜ் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி செய்யணுங்கிறது ஒண்ணு. இப்போ இந்த பிரச்சனையில போதை இருக்கு, அடுத்து வந்து வயது பிரச்சனை, இன்னொன்னு என்ன அதை விட மோசமான விஷயம், அது தவறு, அது வந்து ஒரு எதிர்பாராத விபத்து கிடையாது, ஏதோ ஒரு கோவத்துல நடந்த விஷயம் கிடையாது. அவங்க வந்து எப்படி ஒரு டெத் காசிங் வெப்பனை கையில வச்சுட்டு இருப்பாங்க, அது ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா, அது வந்து ஹேபிச்சுவலா அவங்க திருப்பி இதே மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க, பொது போக்குவரத்துல பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை வச்சு நான் வந்து இன்ஃபரன்ஸ் தான் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த சம்பவத்தை வச்சே நம்ம பேசணும் அவசியம் இல்லை. சோ அப்போ வந்து ஒரு ஹேபிச்சுவலா ஒரு ரீல்ஸ் முதல் சம்பவம் கிடையாது, இந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே பேசி தீர்வுமா. இதனால இது வந்து ட்ரெண்ட் என்ன சொல்லுது, சொசைட்டி எந்த பக்கம் போகுது, நம்ம என்ன மாதிரியான
மாதிரியான தீர்வுக்கு போகணும். அப்ப ஐயா சொன்ன மாதிரி காவல்துறையில சில மாற்றங்கள் செய்யணும். அதே போல ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல அந்த ஏஜ்ல 16 to 18 மென்டல் ஏஜும் அடாப்டிவ் ஏஜும் பார்க்கணுங்கிறது. சமூக பொருளாதார காரணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் கூட சொன்னாங்க, அதாவது சிங்கிள் பேரண்டா இருக்குது, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எப்படி வந்து அவங்க வந்து ஈல்டாராங்க சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து மருத்துவரா இருக்கிறதுனால ஒரு ஓவம் எக்கு விற்கிறதும் நடக்குது, ட்ரக்ஸும் நடக்குது, ட்ரக்ஸுக்காக எக்கு விற்கிறதும் நடக்குது. அது விதவிதம், இது ஒரு மல்டி ஃபேக்டோரியலா இருக்கிறது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கவும் கிடையாது. ஏன்னா நம்மளே சென்ற மாதத்திலே பார்த்திருப்போம், ஒரு பணக்கார வீட்டு குழந்தைங்க எல்லாமே ட்ரக்ஸ்ல அடிபடுறாங்க. ஸோ எல்லா ஜாதியினரும், எல்லா மதத்தினரும், எல்லா பொருளாதார வகையினர் இருக்கவங்களும் இருக்கிறார்கள். ஆக இது ஒரு மோசமான பிரச்சனை. இது சமூக பொருளாதார காரணிகளை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். சமூக பிரச்சனையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? ரெண்டும் தான். சமூக பிரச்சனைனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது எப்படி தனித்தனியா இது மட்டும் அது மட்டும் இவங்க மட்டும் தான் பொறுப்பு அப்படி இருக்கவே முடியாது. இப்ப காவல்துறையில மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து கடைசியில எண்ட் ரிசல்ட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க மட்டுமே சொல்ல முடியாது, எல்லாம் பல்வேறு ஃபேக்டர்ஸ் அவங்க இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதுல டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது வந்து அந்த குழந்தைங்க போய் கேட்கறாங்க, அவங்கள வந்து ஈல் பண்றாங்க. இப்ப யார் வந்து வல்னரபிள் அப்படின்னு பார்த்து தான் அவங்க விற்கிறாங்க. இப்ப வல்னரபிள் யார்? ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, சிங்கிள் பேரண்ட், இப்ப நிறைய பணம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து டைம் இல்லை இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் வல்னரபிள் பார்த்து பண்றாங்க. அப்ப இந்த எல்லா பிரச்சனையும் நான் பார்க்க வேண்டியது. ஐயா சொன்னாங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னு. ஓவிய கிளாஸ்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிராயிங் கிளாஸ், அது அந்த மாதிரியான ரெக்ரியேஷன் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இது எல்லாமே ரொம்ப அவசியமாக எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களோட வந்து கல்ச்சுரலா மன ரீதியான அவங்களுக்கு இதை குறைக்கிறதுக்கான இது பண்ணணும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தோம்னா குழந்தைங்க வெளியில வரதே இல்லை, அதை வந்து ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் கம்ஸ் டு ரீல்ஸ். இப்ப ரீல் வந்து இப்ப வந்து எவிடன்ஸ், மென்ஸ் இன்டென்ட், இது ரெண்டும் தான் இந்த விஷயத்துல பாக்குறோம். இவன் நான் தான் பண்ணேன்னு ரீல்ஸ் போட்டு எவிடன்ஸ் இது பண்ணிட்டான். இது வந்து வேணும்னே தாக்கியிருக்காங்க. ஒரு எமோஷனலாவோ ஒரு விபத்தாவோ கிடையாது, திட்டமிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டி போய் அடிச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பிரச்சனையில இருக்கிறது. அப்ப இது வந்து ரீல்ஸ் அடிக்ஷன். அப்ப நான் ஒரு கெத்து காமிக்கிறேன், நான் வந்து ரூட்டு தலை, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அப்ப பார்க்கும் பொழுது காவல்துறை போன்ற அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் எளிதாக கிடைப்பதை சரி பண்ணணும், அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதுல நம்ம வந்து ஆன்லைன் இதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல வந்து ரீல்ஸ் அடிக்ஷன், இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை இதுவா இருக்கு. ஏன்னா அதுல நிறைய வசனங்களை வேற பண்ணாங்க, இப்படி போனா அங்க போனா இது, இல்லாட்டி புழலுக்கு தான் போறோம். புழலுக்கு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயங்கள். சினிமாக்கள் எல்லாம் நிறைய வருது. சினிமாக்கள் என்பது மிகப்பெரிய பாதிப்பை வந்து அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதனால வந்து சினிமாவிலையும் அந்த சென்சார் இருக்கணும். சமீபத்தில் ஒரு திரைப்படத்துக்கு கூட UA போடுறாங்க, அதுக்காக வழக்கெல்லாம் தொடுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு படத்துல 80% வந்து ஒரே வன்முறையா இருக்கிறது, ரத்தமா தான் காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை நம்ம அதுதான் குழந்தைங்க பார்க்கும்போது அது நார்மல் ஆகிறது. அதே மாதிரி நம்மளும் அடிக்கணுன்ற மாதிரி ஏற்படுகிறது. ஆக எல்லாருக்கும் திரைப்படம் மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆமா, கூட்டு பொறுப்பு இருக்கு. அதை நம்ம வந்து செய்யணும். இதை வச்சு மட்டும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சுமே வந்து நம்ம பண்றதை விட பொதுவா பண்ணணும். அப்புறம் முக்கியமா போதை மறுவாழ்வு மையங்கள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு போதை மறுவாழ்வு மையம் பண்றாங்க. ஆனா அது போதவே போதாது. இப்ப நம்ம மருத்துவரை நம்ம நிறைய பார்க்கறோம், இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் அஃபேர் அதுதான். இப்ப நீங்க ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம்னா கூட நீங்க அரசு மருத்துவமனையில் போய் இலவசமா சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனா போதை மறுவாழ்வு மையங்கள் அப்படி இல்ல, போதுமான அளவு இல்ல. அது வேற வயதினர் வரும்போது, இப்ப இளம் பெண்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் பாதுகாப்பா கொண்டு வைக்கிற அளவுக்கு போதிய எண்ணிக்கையில் இல்லை. இப்ப கேரளாலாம் பாத்தீங்கன்னா அந்த மது விற்கிறதுனால வர லாபத்துல ஒரு பாலிசி டெசிஷன் எடுத்திருக்காங்க, இந்த அளவுக்கு அவன் வந்து போதை அந்த டி அடிக்ஷனுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு பாலிசி டெசிஷன் தேவைப்படுது. அதே நேரத்தில் இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தேவைப்படுது. ஏன்னா போர்னோகிராஃபியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அந்த இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா வந்து எல்லாமே அவங்க பண்ணும்போது அந்த அடலசென்ட் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது, ட்ரை பண்ணி பார்க்கறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற விஷயம். அந்த நேரத்தில் அவங்களை நம்ம எம்பத்திக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அவைலபிலிட்டியை குறைக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இட்டாலி, சவுத் கொரியா, சைனா பல நாடுகளில் இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட அதை பண்ணலாம். நீங்க வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்ல பர்டிகுலர் வெப்சைட் வந்துட்டு இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஒரு 18 வயசுக்கு மேல தான் இமெயில் ஐடி வரணும்னு சொல்லலாம். இல்ல சில விஷயங்கள் எல்லாம் பேரண்ட் கண்ட்ரோல் இருக்கலாம்னு சொல்லலாம். பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்கூல் ஏரியால ஒன்லி பட்டன் போன் மட்டும் தான் ஸ்கூல்ல அலோடுன்னு சொல்லலாம். இது மாதிரி பல, ஏன்னா ஸ்கூல்லேயே ஸ்மார்ட் போன் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து மல்டி ஃபேக்டரியல் மலைப்பாதான் இருக்கு. நீங்க சொன்னதை கேட்கும்போது இல்ல ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, அது ஒரு ட்ரக் அடிக்ஷன்ல எத்தனை ட்ரக் போட்டா, அதாவது இஸ் இட் ஓகே டு அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து 100% வந்து ஒரு மாத்திரை கூட போதை மருந்து ஒண்ணு கூட எடுத்துக்க கூடாது. இது என்ன இந்த கொஸ்டினே என்ன பாதிக்க வச்சுச்சு இந்த கேள்வியே. அப்ப வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எம்பள 2 மாத்திரை போட்டா ஓகேவா அப்படின்னா இது எங்க போறது? ஏனென்றால் அது வந்து அவங்களுடைய மூளையை பாதிக்குது. நான் ஸ்மோக் பண்ணேன்னா அது என்ன மட்டும் பாதிக்கும். முற்றிலும் அவங்களை அதுல இருந்து விடுவிக்க முடியலன்னா கூட
குறைந்தளவாவது பயன்படுத்தட்டுமேங்கிற இடத்துக்கு தான் பெற்றோர்கள் நகர வேண்டியது. அது சரியில்லை. ஏன்னா அந்த கான்செப்ட் சரியில்லை. ஸ்மோக் பண்ணனா இப்ப எனக்கு வந்து ஸ்மோக் பண்ணா எனக்கு பிரச்சனை வரும். மிஞ்சி போனா பாசிவ் ஸ்மோக்கே எனக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு வரும். ஆனா இது வந்து என்னோட மூளையை மழுங்கடிக்கிறது. நான் என்ன பண்றேன், நான் என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கேன் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய பாதிப்பையும் என்னால் உணர முடியாது, என்னால் மற்றவங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பையும் உணர முடியாது. சோஷியல் அண்டர்ஸ்டுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இது வந்து ஒரு மல்டி ஃபேக்டோரியலா சமுதாயம் பல்வேறு கட்டங்களில் செய்ய வேண்டும். இது செய்ய முடியும், செய்தே ஆக வேண்டும். பேசும் திரு ரகு, போதை பழக்கங்கிறது சமூகத்தின் மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை. அது சமூகத்தின் கூட்டு பொறுப்பின் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியும். காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் பெரும் பங்கு இருந்தாலும் சமூகத்திற்கும் பங்கு இருக்குங்கிற இடத்துல இந்த விவாதம் வந்து நிற்குது. 100%. அதனால தான் ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும்னு சொல்றேன். இது நீங்க வந்து ஐசோலேட்டடா இதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. மேடம் வந்து இந்த சினிமாவை பத்தி சொன்னாங்களா, சினிமாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எந்த புக்கையும் பேன் பண்ணக்கூடாது, எந்த சினிமாவையும் பேன் பண்ணக்கூடாது, என்ன வேணா பேசலாம். ஆனால் நீங்க இப்ப இருக்கிற ரத்த கிளறி வந்து நீங்க ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு இந்த படத்தை நம்ம நிம்மதியா பார்த்துருவோம்னு நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ரத்த ஆறு ஓடுதுங்க. அது நீங்க ரஜினி படம்லாம் வந்து 80கள் 90களில் நாங்க பார்க்கும்போது ஜாலியா இருக்கும், எவ்வளவு சண்டை இருக்கும், ரத்தத்தையே பார்க்க முடியாது. ஆனா இப்ப அவர் வந்து நீங்க அந்த ஜெயிலர் கூலிலாம் பார்த்தீங்கன்னா பழைய ரஜினி ஃபேன்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கு கிடைக்குது, அந்த அளவுக்கு வன்முறை இருக்குது. அது நீங்க தேவையில்லாத வன்முறை, படத்துக்கே தேவையில்லாத வன்முறை. இந்த வன்முறை தான் கலாச்சாரங்கிறத படங்கள் நிறுவிட்டு இருக்குங்க. இதான் ரீல்ஸ் மோகமா அதிகரிக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க அவர் ரத்தத்துல குளிக்கிறாரு. இப்ப நீங்க அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு, அது ஒரு யூனிவர்ஸ்ன்றாங்க. எனக்கு புரியல. துன்புறுத்துறது, அச்சப்படுத்துறது, ரத்தம் வராம படமே கிடையாது, சகஜமாயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எம்ஜிஆர் நம்பியார் வந்து கத்தி சண்டை போட்டிருப்பாங்க, அவ்வளவு படம் பார்த்திருப்போம். நீங்க ராஜா காலத்து படம் பார்த்திருப்போம், அதுல கூட இவ்வளவு ரத்தம் பார்த்தது இல்ல. அதை வந்து ஒரு கல்ச்சர் ஆக்கிட்டாங்க. இதுதான் இந்த காலத்துல இப்படிதான் இருக்கும், இதுதான் கிரியேட்டிவிட்டி, இதுதான் படம்ங்கிற மாதிரி பொறுப்பே இல்லாம எடுக்கிறாங்க. நீங்க கலெக்ஷனுக்கு ரத்தம் தான் காரணங்கிற லெவலுக்கு அவங்களுடைய எண்ணம் மாறி இருக்கு. அதே மாதிரி ரத்தத்தை காமிக்காத டைரக்டர்ஸ் கூட அப்படி வந்துடுறாங்க. இது வந்து பொறுப்பற்ற தன்மை. அதாவது நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவோம், சமுதாய பொறுப்பே கிடையாது. அப்புறம் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த பட்டா கத்தியை வந்து அரசியல் தலைவர் கூட கொடுக்காதீங்கன்றேன். நீங்க வந்து ஒரு சாதாரண ஆள் வந்து நீங்க பர்த்டே கேக் அதை கட் பண்ணா நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அரசியல் தலைவருக்கு அந்த கத்தி கொடுக்கறது என்ன ஒரு பெரிய பந்தா என்னன்னு கேட்கிறேன். ஒரு பெரிய ராஜராஜ சோழனா யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சி தலைவருக்கு கொடுக்காது. கமலஹாசனை பாராட்டணும். ஒரு தொண்டர் அடம் பிடிக்கிறாரு, கொடுப்பேன்னு வாங்க முடியாதுன்ட்டார். அதை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அது ஒரு பொறுப்பு தானே. அது இந்த காலத்துல 21st century என்ன வால் கொடுக்குறீங்க, எதுக்கு பட்டாக்கத்தி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறது கரெக்ட் தானே. அதனால எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு அதிக பொறுப்பு இருக்கு. இப்போ திமுக அரசு நாங்க போதைக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னா அடுத்த வருஷம் டாஸ்மாக் விற்பனை 5000 கோடி கம்மியா இருக்கணும். அப்ப மட்டும்தான் அவங்க பேசுறது கரெக்ட். நீங்க 50,000 கோடியிலிருந்து 60,000 கோடி ஆக்கிட்டு 50 கடை மூடணும், 100 கடை மூடணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அந்த இதை வந்து அவங்க இன்னும் முடுக்கணும். அப்புறம் எனக்கு இன்னொரு கவலை என்னன்னா, இந்த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அந்த பிடி டீச்சர்ஸோட ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். ஏன்னா அவர் படிக்க சொல்ல மாட்டாரு, மார்க் போட மாட்டாரு, அவரோட ஒரு அன்பா பழகுவாங்க. கிளாஸஸ் கிடையாது. மேடம் வந்து சொல்ற மாதிரி இங்க வந்து அர்பன் ஸ்பேசஸே கிடையாது. நீங்க வந்து நம்ம கிராமத்துல பொது இடம் இருக்கும் விளையாடுறதுக்கு, வீட்டு வாசல விளையாட முடியும். இப்ப அங்கேயே விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. அப்ப சிட்டில எங்க கிடைக்கும்? ஸோ அப்படி இருக்கிற போது நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கிரவுண்ட் இருக்கு, அதுவும் அரசாங்க பள்ளிக்கூடங்களுக்கு தான் கிரவுண்ட் இருக்குது. பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க அந்த நீட் கோச்சிங் அது இதுன்னு போயிடுறாங்க, ஜேஇ கோச்சிங் அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு போர்க்கால நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும். பசங்களை என்கேஜ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த ரீல்ஸை வந்து அவங்க வந்து பப்ளிசைஸ் பண்றாங்க. ரொம்ப ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வரவங்களுக்கு இது ஒரு ப்ராமினன்ஸ் கிடைக்குது. இதன் மூலமா எனக்கு ஒரு புகழ் கிடைக்குது. அது புகழ்னு சொல்ல முடியாது, ஒரு நொட்டாரிட்டி கிடைக்குது, குறுகிய கால அங்கீகாரம் கிடைக்குது. ஏன்னா இது ஒரு ஆணவ கொலை மாதிரி நீங்க அதை பண்ணிட்டு வெளியில பப்ளிசைஸ் பண்றாங்க. அதை நீங்க அவங்களுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பெருமை இல்லை, வெளில காமிக்கிறாங்க, நான் பண்ணிட்டேன்னு காமிக்கிறாங்க, ஜெயிலேருந்து ரீல்ஸ் போடுறாங்க, கோர்ட்ல இருந்து போடுறாங்க. இது மாறுறதுக்கு நீங்க அந்த பசங்களை பிடிச்சி அறிவுரை பண்ணா செய்ய மாட்டாங்க, எதுவும் திந்திர மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க வேற ஒரு நல்ல ஒரு ஹெல்தியர் சாய்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து இவங்க பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், கிரவுண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ண வைக்கணும், எக்யூப்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அவங்க ஏதோ பிஜேபி பெரும் பங்கு காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு டெஃபினட்டா. பிரகாஷ், இதுல முதல் சுற்றுல நீங்க பேசும்போது பெரும் பங்கு காவல்துறைக்குன்னு சொன்னீங்க. ராஜாராம் சார் சொல்லும்போது அரசியல்வாதிகள், காவல்துறையினர், ரவுடிகள், இந்த நெக்ஸஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, இந்த ரெண்டு தரப்புக்கும் பொறுப்பு இருக்கு. இதுதான் சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றது. இப்போ திருத்தணியில் வந்து ஒரு சின்ன அசால்ட்டோட போயிடுச்சு, அவன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டான். சப்போஸ் அவன் செத்து இருந்தா, இல்லை அதுவும் ரீல்ஸா வெளியே வந்ததுனால
வந்ததுனால. இல்லை சப்போஸ் அவன் செத்து போயிருந்தா, ரீல்ஸ் எடுத்த அப்புறமும் அவன் செத்து போயிருந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. வடமாநில இளைஞரா வேற இருக்கிற போது அது வேற ஒரு கோணத்துல போகும் இல்லையா? அது கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து அடிக்கிறானுங்க நார்த் இந்தியாவில், கிறிஸ்மஸ் தாத்தாவை அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. சார் நீங்கள் ஆணவ கொலைகளை நீங்கள் பாருங்கள். ஆணவ கொலைகள் வந்து பெரிய அளவுக்கு நின்னதுக்கு காரணம் வந்து திரைப்படங்களில் ஆணவ கொலைகள் வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, பேசப்பட்டது. நான் கண்ணகி முருகேசன் நேராக பார்த்துருக்கேன். கண்ணகியும் முருகேசனையும் காதில் விஷம் ஊற்றி அவங்கள சாவடித்ததை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆணவ கொலைகள் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் போதையும். இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, அவர் வரக்கூடிய படத்தில் தம் அடிச்சுக்கிட்டு தான் வருவார், இது பண்ணிட்டு தான் வருவார். இப்போது வில்லனாக இருக்கிறவன் வந்து கம்ப்ளீட்டாக போதையை எடுக்கிறதே காட்டுறானுங்க, ரைட்டுங்களா? இப்படி வச்சு உரியிறான், அவன் மூக்கில் உரியிறான். அப்போது அவனுக்கு பார்க்குறவனுக்கு என்னென்னா போதைப் பொருள் இப்படி ஒன்று இருக்குது, அதை இப்படி வச்சு மூக்கில் உரியலாம் அப்படின்ற அளவுக்கு திரைப்படங்கள் வருது. போதை கலாச்சாரத்தோட உச்சம். ஸ்குவாட் அடிக்கிறான், ஆஃப் அடிக்கிறான், அது அடிக்கிறான், இது அடிக்கிறான், கும்பலாக இருக்கான், ஒயின் ஷாப்பில் போகிறான். எந்த திரைப்படத்தில் பார் இல்லை, பார் சீன் இல்லாத திரைப்படம் என்ன இருக்குது? இருக்குது, எல்லா திரைப்படத்துலையும் இருக்குது. அப்போது திரைப்படத்தோட ரோல் என்பது ஒரு முக்கியமான ரோலு இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்றது. ஸோ திஸ் ஹஸ் பிகம் த ஆர்டர் ஆஃப் த டே. இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த டேன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த லாட்ரி சீட்டு விற்கிறவனுங்கள மாதிரி தான், ரைட்டா? ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெக்ஸஸ் உருவாகுது, ஆட்டோமேட்டிக்காக அரசியல்வாதி வரான், ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வரான், எல்லாருமே ஒரு நெக்ஸஸ்குள்ளே உள்ள வரான். இதை பிரேக் பண்ண முடியாதா சார் ராஜாராம் சார்? நிச்சயமா பண்ணணும். இதை பண்ணாதான் வருங்கால சமுதாயம் வந்து கொஞ்சம் நல்ல சமுதாயமாக வரும். ஏன்னா இப்போ சமுதாயம் வந்து இதுக்கு ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு இந்த சமுதாய சிந்தனை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முன்னாடி 2 நண்பர்கள் பார்த்தாங்க, இல்லை யாராவது உறவினர்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீ சாப்பிடலாமாங்க, இல்லை ஹோட்டலில் பக்கத்தில் காஃபி சாப்பிடலாமாங்க. இப்போ வந்து டாஸ்மாக்கு போகலாமா? இது இளைஞர்களும் அப்படித்தான் இருக்காங்க, முதியவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம சமூகம் அந்த அளவுக்கு போயிடுச்சு. இல்ல போதை பழக்கம் அதிகரிச்சிருச்சுன்னா அதே கட்சிக்காரங்களும் தானே அறிக்கையும் விடுறாங்க. ஆமா, அதையும் பண்றாங்க. இப்ப அரசாங்கம் வந்து இந்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கணும். அதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப மேடம் சொன்னாங்க, சார் கூட சொன்னாங்க, பெரிய ஹீரோக்கள் வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வில்லன் இருப்பார், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார், கதாநாயகரை தட்டி கேட்டே இருப்பார். ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இவங்களே பிடிச்சி போலீஸில் கொடுப்பாங்க, இல்லை போலீஸே வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணோம், அடுத்த நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க, அவர் ஜெயிலுக்கு போவார், அப்புறம் திரும்பி வருவார். இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, அந்த வில்லனை ஒரே வெட்டு தலை துண்டா போய் விழுது, அதை அப்படி காட்டுறாங்க. இது என்ன பெரிய ஹீரோக்களே பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு 10 பேரை கொலை பண்றாரு, ஆனா ஒரு போலீஸ் கூட அவர் அரெஸ்ட் பண்ணல. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டமும் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணல, கோர்ட்டுக்கு போகல, தண்டனை கொடுக்கல, விடுதலை பண்ணல. ஆனா அப்படி பண்ணல இந்த இளைஞர்களுக்கு என்ன தோணுது, இல்ல போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிறதும் வன்முறை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறதுலயும் சினிமாவுக்கு மைனர் ரோல் இருக்கா, மேஜர் ரோல் இருக்கா? ஆமா, அதே மாதிரி முழு பொறுப்பு சினிமாவுக்குன்னு சொல்ல. போதைப் பொருள்கள் இப்ப சார் சொன்னாங்களே, போதைப் பொருள்களை பத்தி அத மாதிரி விற்கிறவங்க, கடத்துறவங்க எப்படி எப்படி கடத்துறாங்க, எப்படி எப்படி விற்கிறாங்க, அதை எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த டான கதாநாயகனா காட்டுறாங்க. இது மாதிரி கெட்டவர்களை கதாநாயகன். இதுக்கு வந்து தணிக்கை போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தணிக்கை போர்டு என்ன பண்றாங்க, சமுதாயம் கெட்டு போகுது, இது மாதிரி காட்டினா கெட்டு போகுமேன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ஒரு பாட்டு வரியில ஒரு வரி இருந்தா கூட அதை கட் பண்ண சொல்லுவாங்க பாட்டை. உதய சூரியனின் பார்வையிலே புதிய சூரியனின் பார்வையில் மாத்தினதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்போ வந்து அப்பட்டமா என்ன நடக்குதோ அதை விட, அதாவது தவறுகள் சமுதாயத்தில் நிச்சயமா இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை மட்டுமே காட்டி அதை வச்சு பொதுமக்களை, அது குறிப்பா கலாச்சாரம் நார்மலைஸ் பண்றது, அந்த கலாச்சாரம் நிச்சயமா பேன் இந்தியா படம்னா ரத்தம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் ரத்தம் தான் புரியும். 1000 கோடி வேணும்னா அதிக அளவுல ரத்தம் சிந்தனை, ரத்தமும் சேரணும், அளவு கூட எல்லாருக்கும் அப்பீல் ஆகுது. திருமிக்கு சாந்தி, உண்மையில் அச்சமூட்டுவதாக இருந்தது. நீங்க சொல்லும்போது மலைப்பாகவும் இருந்தது. நம்மளுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும்னு நினைக்கும் போது யாருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஓரளவுக்கு இனிமே இதை குறைக்கணும். எல்லா துறைகளும் சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணணும். ஆனால் இது அவசியம் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம போதையை பற்றி பேசும்பொழுது வாலண்டரி, இப்போ இந்த பசங்களாம் வாலண்டரியாக போய் தண்ணி போடுறதை பற்றி பேசணும். ஆனால் மனம் இல்லாமல், நிறம் இல்லாமல், சுவை இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸ்லாம் கலந்து ஒரு பெண்ணுக்கு தெரியாமலே கொடுத்து அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதை வீடியோ
எடுத்து தொடர்ச்சியாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தான் இப்போ அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ ஃபார் நோ ஃபால்ட் இன்வாலண்டரியா அவங்களை இன்டாக்சிகேட் பண்றாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ நான் போய் பண்றேன், நான் திமிர் எடுத்து போய் பண்றேன், எனக்கு காசு இது பண்றேன், இல்லை எனக்கு வெளியில தெரியுது, நான் ரீல்ஸ் எடுத்து போடுறேன், ஏதோ ஒண்ணு. ஆனா ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கே தெரியாம அது நடக்குது. அது இல்லாம அது உடனே வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணி அதை ஃபில்ம் பண்ணி பண்ணும்பொழுது தொடர்ச்சியா பிரச்சனை வருகிறது. இது மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளமா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இது அடுத்த விஷயமா என்னன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லுவாங்க. இப்போ மர்டர் ஃபார் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், உறவு முறைகளுக்காக தான் வருது. எல்லா இதுங்களிலுமே வந்து உங்களுக்கு வந்து மதுவும் போதையும் தான் மிக முக்கியமா இருக்கிறது. ஒரு தந்தையோ அல்லது வீட்டில் இருக்க மிக முக்கியமான அண்ணன் போன்ற குடும்ப உறவினர்கள்ல கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த போதை இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு புள்ளிவரம் என்னன்னா ஆக்சிடென்ட்ல நம்பர் 1. அதுக்குமே இந்த மது போதை தான் மிக முக்கியமா இருக்கிறது. ஆகவே எதனால இந்த மது போதை பழக்கங்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. இது தனிநபரால் இல்ல, அனைத்து துறையினரும், சமுதாயத்தில் உள்ள அனைத்து பகுதியினரும் இதை ஒரு சீரியஸான விஷயமா உடனடியாக செய்ய வேண்டும். டாஸ்மாக் கடைகளுடைய இடம், லொகேஷன் அதை மாத்துறது, நேரத்தை குறைப்பது உள்ளிட்ட போதை மறுவாழ் மையங்கள் வைக்கணும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அரசாங்கம் செய்யணும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்விட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது